Good morning children. Today we are going to explain second exercise. Okay, the second exercise la first நம்ம பார்க்கிறது rank of matrix. Rank of matrix ல நிறைய மெத்தட் இருக்கு. நம்ம இப்போ first பார்க்கிறது minor method. This is of the form minor method. உங்களுக்கு மைனர்ஸ்லாம் எப்படி எழுதணும்னு தெரியும். ஸோ அந்த மைனர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ரேங்கை கண்டுபிடிக்க போகிறோம். The rank உடைய definition, listen, rank of a matrix A is defined as the order of a highest order non-vanishing minor. Highest order. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நீங்கள் தேர்ட் ஆர்டர் மைனர் எழுதலாம். தேர்ட் ஆர்டர் மைனர்ன்றது அந்த மேட்ரிக்ஸை அப்படியே எடுத்து எழுதுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 3 4 0 1 6 2 5 ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ போடுறது தான் மைனர். ஸோ இதுதான் தேர்ட் ஆர்டர் மைனர். 3x3 மேட்ரிக்ஸில் எழுதுனீங்கன்னா தேர்ட் ஆர்டர் மைனர். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருக்குதுன்னு வச்சுக்கோ. நாட் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா அப்போ 3 தான் நம்மளுடைய ரேங்க். சப்போஸ் 0 கிடச்சிருக்குன்னா நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆர்டர் மைனர் எடுக்கணும். செகண்ட் ஆர்டர் மைனர்னால் ஏதாவது ஒரு 4 எலிமெண்ட் எடுத்தோன்னா நம்ம செகண்ட் ஆர்டர் மைனர் போடலாம் இல்லையா. அதுக்கு ஏதாவது நாட் ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா 2 இஸ் அவர் ரேங்க்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம let us see in the example these sums. Before that, the rank of the matrix is denoted by row of A. Okay, and some important notes are here. First one, rank of a zero matrix is 0. Zero matrix is zero matrix is each and every element of the matrix is 0. Every element is 0. Listen, இப்போ ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா எனி ஆர்டர் எந்த ஆர்டரில் வேணால் இருக்கலாம், பட் எவ்ரி எலிமெண்ட் இஸ் 0. அப்படி இருந்ததுன்னா தட் இஸ் ஜீரோ மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க்கு எப்போவுமே 0 தான். இப்போ சப்போஸ் இது ஏன்னு எடுத்திங்கன்னா ரோ ஆஃப் ஏ வந்து 0 அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, இஃப் ஏ மேட்ரிக்ஸ் கண்டெய்ன்ஸ் அட்லீஸ்ட் 1 நான்-ஜீரோ எலமெண்ட். சப்போஸ் இதில் ஏதாவது ஒன்றாவது நான்-ஜீரோ எலமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. At least 1 is non-zero element, then the row is greater than or equal to 1. கண்டிப்பாக 0 வராது, 1க்கு மேலே தான் வரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, if A is m by n matrix, A is of order m by n. m by n ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 3ன்னு எடுத்துக்கோங்க. 2/3 இப்போ ஒரு மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் 2/3. ஓகே, அதனுடைய ரேங்க் எப்படி இருக்கும் அப்படின்னா which is less than or equal to minimum of m by n. Minimum of m by n is what? Minimum of m by n na 2/3. இதில் minimum number is 2. So minimum number is what? 2. ஸோ அப்போ ரேங்க் எப்படி இருக்கும் அப்படின்னா 2க்கு லெஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. minimum of m, n. minimum of 2 3 is 2 and our rank is less than or equal to 2 இருக்கும். அதாவது 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், 0 இருக்கலான்ட்டு. அடுத்தது a square matrix A of order n has inverse. எப்போ நம்ம இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? இஃப் இட்ஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா அதுக்கு இன்வர்ஸ் இருக்குதுன்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் படிச்சிருக்கோம். ஸோ அப்போ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது அப்போ அதனுடைய ஆர்டர் என்னவோ அதுதான் அதனுடைய ரேங்க். தட் மீன்ஸ் நாட் ஈக்குவல் டு 0னா ஒன் மோர் கன்க்ளூஷன், நாட் சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு படிச்சிருக்கோம். டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கும் அந்த ரேங்க் வந்து அதனுடைய ஆர்டர் என்னவோ அதுதான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ 1.1ல் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறோம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உனக்கு ஈஸியாக புரியும். லிசன், ஃபஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்குறோம். இந்த தேர்ட் சம் நம்ம டினோட் பண்ணுறோம். இந்த கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை என்னன்னு டினோட் பண்ணுறோம்? ஏன்னு டினோட் பண்ணிக்கலாம். 1 -2 -1 0 3 -6 -3 1. ஓகேவா? let A is equal to this. இப்போ ஃபஸ்ட்டு இதனுடைய ஆர்டர் என்னன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆர்டர். ஆர்டர் ஆஃப் A is what? Number of rows by number of columns 1 2 3 4. So order of A is 2, 3. So our rank should be is less than or equal to minimum of 2, 4, isn't it? Okay, in the note, and the third condition is our rank is less than or equal to minimum of m, n. அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2, 4
So minimum of 2 comma 4 is what? 2. So our rank should be less than or equal to 2. So 2 வரலாம் 1 வரலாம் அப்படி இல்லைனா 0 வரலாம்னு சொல்லுவாங்க. So row of A is less than or equal to 2. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 2 இருக்கும்போது 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்து தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இதில் வந்து செகண்ட் ஆர்டர் மைனர் எடுக்கலாம். எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லா செகண்ட் ஆர்டருக்கும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ மொத்தம் எத்தனை காலம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 காலம்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டும் செகண்டும் ஃபார்ம் பண்ணி ஒரு மைனர் போடலாம். அதே மாதிரி 1 and 3 ஃபார்ம் பண்ணால் ஒரு மைனர் வரும். 1 and 4 இதே மாதிரி 2 3 2 4 3 4 அப்படின்னு மைனர்ஸ் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கன்சிடர் செகண்ட் ஆர்டர் மைனர். செகண்ட் ஆர்டர் மைனர் தான் நம்மளால் போட முடியும். 3 4 போட முடியாது, பிகாஸ் மைனர் இஸ் இன் ஸ்கொயர் ஃபார்ம். தேர்ட் ஆர்டர் போடணுன்னா 3 ரோஸ் நமக்கு வேணும். இங்கே 2 ரோஸ் தான் இருக்குது. ஸோ செகண்ட் ஆர்டர் மட்டும்தான் போட முடியும். கன்சிடர் த செகண்ட் ஆர்டர் மைனர். ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கோங்க, 1 and 2 எடுக்கிறோம். 1 minus 2 3 minus 6 is determinant values, multiply these two, 1 into minus 6 minus 6, then minus 3 2s are 6 and minus 6. So we get minus 6 plus 6 equal to 0. So don't stop up to this. Next check for next minor. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், third and fourth எடுத்துக்கலாம். Again consider third and fourth. minus 1 0 minus 3 1. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். minus 1 into 1 is minus 1 and minus 0 into something is 0. So we get minus 1. So minus 1 is not equal to 0. Minus 1 is not equal to 0. இப்போ நாட் ஈக்குவல் டு 0ன்னு அட்லீஸ்ட் ஒரு மைனருக்கு வந்தாவே அதுதான் நம்மளுடைய ரேங்க்கு. சப்போஸ் இதுவும் உனக்கு 0 வந்ததுன்னா அடுத்தது கன்சிடர் பண்ணி அடுத்ததோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, அதே மாதிரி எல்லா மைனர்ஸ்க்கும் கண்டுபிடிச்சிட்டு அட்லீஸ்ட் ஒன்றாவது நாட் ஈக்குவல் டு 0வாக வருதான்னு செக் பண்ணுறோம். நாட் ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா தேர்ஃபார் அவர் ரேங்க் ஆஃப் A is 2 only. Understood this? ஃபஸ்ட்டு write the order and then row of A எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். less than or equal to minimum of these two number. Minimum of these two number is 2. The next step, 2 கிடைச்சிருக்குதுனாக்கா செகண்ட் ஆர்டர் மைனர் தான் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். செகண்ட் ஆர்டர் மைனர் எல்லா பாசிபிள் செகண்ட் ஆர்டர் மைனருக்கும் செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் செக் பண்ணோம், 0 வந்துருச்சு. டோன்ட் ஸ்டாப் அப் டு திஸ். நெக்ஸ்ட் மைனருக்கு செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மைனருக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்திருக்கு. ஸோ அவர் ரேங்க் இஸ் 2. அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? Let us see the fifth sum in the same exercise. Listen, our fifth sum is given. We denote this matrix as A. So A is equal to அப்படியே எழுதுகிறோம் கொடுக்குற மேட்ரிக்ஸை. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டர் ஆஃப் A. What is the order of A? Order of A is equal to row is 3 and column is 4. So our order of A is 3/4. Next step, row of A. Row of A எப்படி இருக்கும் அப்படின்னா it is less than or equal to minimum of 3, 4. Minimum of 3, 4. இப்போ minimum of 3, 4 is what? 3. So our row of A may be less than or equal to 3. 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், or 1 இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், 3 அப்படின்னு சொல்லும் போதே தெரியும் தேர்ட் ஆர்டர் மைனர் எழுத முடியும் நம்மளால். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் ஆர்டர் மைனர் எழுதுகிறோம். அதே மாதிரி இங்கே 4 காலம்ஸ் இருக்குது. 4 காலம்ஸை வச்சு நம்ம நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1 2 3 1 2 4 2 3 4 1 3 4 இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. நம்ம எடுத்து செக் பண்ண போகிறோம். கன்சிடர் தேர்ட் ஆர்டர் மைனர். கன்சிடர் தேர்ட் ஆர்டர் மைனர். நம்ம ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கலாம். 0 1 2 0 2 4 8 1 0. மைனர்னு சொல்லும்போது டிட்டர்மினன்ட் போடுங்க, மேட்ரிக்ஸ் போடக்கூடாது. ஜஸ்ட் ட்ரா த 2 வெர்டிக்கல் லைன். இப்போது இந்த தேர்ட் ஆர்டர் மைனருக்கு நம்ம வேல்யூ போட போகிறோம். வேல்யூ போடும்போது ஏதாவது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது ஏதாவது ரோ வச்சு இல்லைனா காலம் வச்சு தான். ஃபஸ்ட்டு ரோ வச்சு தான் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், காலம் வச்சு பண்ணலாம். ஏன்னா நம்ம எதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோமோ அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும்.
இப்போ ஃபர்ஸ்ட் காலமில் 2 எலிமெண்ட் 0 0 இருக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் காலம் C1 வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்பேண்டிங் திஸ் த்ரூ C1 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த பிளேஸ்க்கு என்ன வரும்னு மட்டும் பாருங்கள். இந்த பிளேஸ்க்கு ப்ளஸ் வரும், இந்த பிளேஸுடைய சைன் வந்து மைனஸ், இங்கே ப்ளஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 0 இன்ட்டு சம்திங் 0 தான். ஸோ எக்ஸ்பேண்ட் த்ரூ C1. ஓகே, எக்ஸ்பேண்ட் த்ரூ C1, 0 into something 0. Next minus 0 into something 0. The last one is plus 8. Plus 8 into, right in bracket, leave these two rows and column. We get 1 into 4, 4 minus 2 into 2, 4. This is equal to these two are 0. So leave it. 8 into 0 also 0. We get 0. Sorry, equal to 0. So the third order minor value is 0. 0 வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாசிபிள் ஆர்டர் எடுத்துக்கிறோம். நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து எடுத்துக்கிறோம். அகைன் கன்சிடர் 0 2 1 0 4 3 and 8 0 2. இதை கன்சிடர் பண்ணலாம். லிசன், அதே மாதிரி C1 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். These two are getting 0. Again plus 8 into, listen, leave these two. We get 2 3s are 6 minus 1 4 is 4. So this is 0 plus 8 into 2. We get 16. Minus 2 is 8 2s are, yes, sorry, 8 2s are 16. So 16 is not equal to 0. 16 is not equal to 0. Not equal to 0 வந்தால் நம்ம ரேங்க் என்னது 3. Okay, therefore rank of A is 3. Understood this? First ஆர்டர் எழுதுகிறோம். ரோ ஆஃப் A எப்படி இருக்கும்னு எழுதுகிறோம். ஸோ மினிமம் ஆஃப் these two becomes 3. ஸோ இந்த 3 அப்படின்னா தேர்ட் ஆர்டர் எழுத முடியும். தேர்ட் ஆர்டர் மைனர் ஒன்றா செக் பண்ணுறோம். இப்போ நீ இதை போடணும்னு அவசியம் இல்லை. இதை விட்டுட்டு டைரெக்டாக இதை போட்டு நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னாலும் ஓகே தான். ஓகேவா, எது நாட் ஈக்குவல் டு 0வோ அதை எடுத்து நீ போட்டினாலும் ஓகே தான். யூ நீட் நாட் டூ திஸ் ஒன். அண்டர்ஸ்டுட்? ஓகே, ஃபிஃப்த்து சம் ஓவர். நெக்ஸ்ட்டு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் எக்லான் ஃபார்மில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். லிசன், எக்லான் ஃபார்ம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, all the entries below the leading diagonal, leading diagonal elements are A11 A12 A3 sorry A33 A44. அதாவது இந்த எலிமெண்ட், this is called leading diagonal or main diagonal. இதுக்கு பிலோவாக இருக்கக்கூடிய எலிமெண்ட் எல்லாமே 0 0வாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் எக்லான் ஃபார்ம். எக்லான் ஃபார்ம் இந்த டைப்பில் இருக்கும். ஓகேவா, அதுக்கு எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், அது வந்து வெரி ஈஸி ஒன். லிசன், இப்போ எக்லான் ஃபார்மில் அவங்களே கொடுத்துட்டாங்க. எக்லான் ஃபார்மில் கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், த வேல்யூ ஆஃப் தி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதும் ஈஸி அதில். லிசன், சேம் ஃபர்ஸ்ட் டினோட் த கிவன் மேட்ரிக்ஸஸ் A. The next step also last sum la edana mari dhaan, order of A is 3 by 3. So our row of A becomes what, less than or equal to 3 comma 3 is 3 only. Minimum of 3 comma 3 is 3 only. So row of A less than or equal to 3 ன்னு போட்டா போதும். 3 ன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், லிசன், நமக்கு தேர்ட் ஆர்டர் மைனர் எழுத முடியும். ஸோ கன்சிடர் தேர்ட் ஆர்டர் மைனர். தேர்ட் ஆர்டர் மைனர்னா இது கொடுத்துருக்கிறதே 3 by 3 மேட்ரிக்ஸ்னா. ஸோ வி ஹாவ் டு ரைட் திஸ் ஆஸ் இட் இஸ் 2 0 -7 0 3 1 0 0 1. மைனர்னா டிட்டர்மினன்ட் ஃபார்மில் எழுதுங்க. லிசன், இப்போது இந்த டயகனல் கீழே எல்லா எலிமெண்ட்டும் 0வாக இருக்கும்போது இதனுடைய வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுற ஈஸி. அப்படியே மெயின் டயகனல் எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வி கெட் தி வேல்யூ ஆஃப் தி டிட்டர்மினன்ட். That is 2 into 3 into 1. This is the value of this determinant. We get 6. This is not equal to 0. This is not equal to 0, isn't it? So our rank is 3. Therefore row of A is 3. Understood? First எக்லான் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. எக்லான் ஃபார்மில் கொடுத்துட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஜஸ்ட்டு நம்ம இந்த 0வை விட்டுட்டு இந்த மெயின் டயகனல் எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணால் இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடைக்கும். So we get 6. This is not equal to 0. So our rank is 3. Okay, the next is see second sum. Second sum பாருங்க, இதுவும் வந்து எக்லான் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு
order of A. Order of A is what? Same 3 by 3. So our rank of A is less than or equal to 3. Rank of A is less than or equal to 3. So consider the third order. Consider third order minor. Third order minor na அப்படியே கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸை அப்படியே டிட்டர்மினன்ட் ஃபார்மில் எழுதுகிறோம். -2 2 -1 0 5 1 0 0 0. So fine. Listen. This is the echelon form. So நம்ம என்ன பண்ணலாம்? Multiply the main diagonal elements. Main diagonal elements are -2 into 5 into 0. We get 0. Isn't it? 0 கிடைச்சிருக்கு. So our row of A is not equal to 3. 3 இருக்க சான்ஸ் கிடையாது. So row of A may be less than or equal to 2. 2 less than 2 இருக்க சான்சஸ் இருக்கு. So consider 2 by 2 matrix, 2 by 2 minor. So consider these 4 elements. Consider second order minor. So second order minor எடுங்க ஏதாவது ஒன்று. இப்போ இந்த 4 எலிமெண்ட் எடுத்துக்கலாம். 2 - 1 5 1 is equal to what? 2 minus 5 into -1 -5. 2 minus 5. You get 2 plus 5 வரும் equal to 7. So 7 is not equal to 0. இப்போ suppose at least one minor not equal to 0 வந்ததுன்னா therefore our rank is 2 only. Our rank is 2. ஏதாவது ஒரு non-zero ஏதாவது ஒரு மைனருக்கு not equal to 0 வந்ததுன்னா அதுதான் நம்மளுடைய rank. So let us see third one. Third oneல order சொல்லுங்க first. So order of A is listen 1 2 3 4 4 by 3 columns. So order of A is 4 by 3. So our rank should be is less than or equal to minimum of 4 comma 3. So that is 3. So row of A எப்படி இருக்கும்? less than or equal to 3 இருக்கும். Okay. So first 2 rows are non-zero. The last 2 rows are 0 rows. ஸோ இதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் 2 by 2 மேட்ரிக்ஸ் மட்டும்தான் எழுத முடியும். அப்போது செகண்ட் ஆர்டர் மைனர் மட்டும்தான் கன்சிடர் பண்ண முடியும். செகண்ட் ஆர்டர் மைனர் ஏதாவது ஒரு செகண்ட் ஆர்டர் மைனர் எடுத்துக்கோங்க. 6 0 0 2. We get 6 2s are 12 minus 0. So it is equal to 12 and not equal to 0. So not equal to 0, our rank is what? Our rank is 2 only. ஓகே, இப்போ எக்லான் ஃபார்ம் வந்ததுன்னா நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸி, வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸி. இப்போ நெக்ஸ்ட்டு சம்மில் நம்ம எக்லான் ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க, நாம் எக்லான் ஃபார்மில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டு ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் தெர் இஸ் எ எக்லான் ஃபார்ம். திஸ் இஸ் அவர் செகண்ட் மெத்தட். எக்லான் ஃபார்ம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். லீடிங் டைனங்களுக்கு பிலோவாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே 0வாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த எக்லான் ஃபார்மை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சம் எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கன்சிடர் தீஸ் 3. ஃபர்ஸ்ட் Ri is interchange to Rj and Rj is interchange to Ri. Same thing. Second, Ri gives lambda Rj. Ri கூட ஒரு lambda into something Rj போடலாம். Ri gives out Ri plus lambda into Rj. Ri கூட இன்னொரு ரோவில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டோட ஒரு ஸ்கேலார், ஏதாவது லேம்டா இஸ் சம் ஸ்கேலார், ஏதாவது ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம சம்மில் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 3 எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை நம்ம எக்லான் ஃபார்முக்கு மாற்றுறோம். ஓகே, லெட் அஸ் see. First as usual, write the order. Order of A ஃபஸ்ட்டு எழுதுங்க. Which is 1 2 3 4 rows and 3 columns. So order of A is 4 by 3. So our rank should be is less than or equal to minimum of 4 comma 3, isn't it? Minimum of 4 comma 3 is what? 3. So our row of A should be less than or equal to 3. 3 தான் இருக்கும். So 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து எக்லான் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். யூஸிங் திஸ்
elementary transformation, we have to change the given matrix into echelon form. Okay, echelon form எழுதும்போது first நீ கன்சிடர் பண்ணுறது என்ன அப்படின்னா first element A11 equal to 1 இருக்கான்னு செக் பண்ணுங்கள். If it is 1, it is easy to do the sum. So n 1 இருக்குது. ஸோ நம்ம 1 இல்லை அப்படின்னா லிசன் பண்ணுங்கள். சப்போஸ் இங்கே 1 இல்லை 3 இருக்குன்னா செக் செகண்ட் அண்ட் தேர்ட் ஆர் ஃபோர்த் ரோவில் எதுலையாவது 1 இருந்ததுன்னா கூட அதை அப்படியே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆர்ஐ இன்டர்சேஞ்ச் டு ஆர்ஜே, இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு கிடச்சிருக்குது ஃபஸ்ட்லேயே 1 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போடுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்க எல்லா எலிமெண்ட்டும் 0வாக மாற்ற போகிறோம். We have to change all the elements under this 1 into 0. 0 0 0வாக மாற்ற போகிறோம். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பாருங்கள். நம்ம எதில் சேஞ்ச் பண்ண போகிறோம்? R2ல் சேஞ்ச் பண்ண போகிறோம், R3ல் சேஞ்ச் பண்ண போகிறோம் அண்ட் R4ல் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். ஸோ R2ல் சேஞ்ச் பண்ண போகிறோம். R2 gives out R2 minus, listen, R2ல் என்ன எலிமெண்ட் இருக்குது? 3 இருக்குது. ஸோ 3ஐ எப்படி R1ஐ யூஸ் பண்ணி 0 ஆக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளை திஸ் R1 by 3. இப்போ இந்த 1 become 3 and then subtract. இப்போ சப்ராக்ட் பண்ணினா உனக்கு 0 வரும். ஸோ 3 into R1. அண்டர்ஸ்டுட்? ஃபஸ்ட்டு R2 எலிமெண்ட் எல்லாமே எழுதிடுங்க. 3 minus 1 2 then minus 3 times. Write all the R1 element 1 2 minus 1. What we get? 3 minus 3 becomes 0 and minus 1 minus 6. So minus 7. 2 minus into minus plus 3. 2 plus 3 5. This is our first transformation. Next R3லையும் சேஞ்ச் பண்ணுறோம். லிசன், R3 மைனஸ், லிசன், R3ல 1 தான் இருக்குது. ஸோ 1 மைனஸ் 1 போட்டாவே 0 ஆகிடும். ஸோ R3 மைனஸ் R1. R3 first write all the R3 element 1 minus 2 3, then put minus sign and write R1 elements 1 2 minus 1. This is equal to 1 minus 1 is 0, minus 2 minus 4. This is minus into minus plus, isn't it? 3 plus 1 becomes 4. So again we have to change in R4. So R4 gives R4 minus, R4ல 1 இருக்குது. ஸோ R1லேயும் 1 இருக்குது. ஜஸ்ட் சப்ராக்ட் we get 0. ஸோ R4 minus R1. R4 minus R1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு R4 எலிமெண்ட் எல்லாமே எழுதுகிறோம். 1 minus 1 1 and then minus sign. நெக்ஸ்ட் R1 எலிமெண்ட் எல்லாம் எழுதுகிறோம். 1 2 minus 1. We get 0 and here minus 3 and minus into minus plus 1. 1 plus 1 is 2. So now new R2 is this and R3 is these 3 elements. R4 is these 3 elements. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது ஈக்குவல் சைன் போடக்கூடாது. சரினா நம்ம இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது இது எக்ஸாக்ட் ஈக்குவலாக இருக்காது. ஸோ யூ ஹவ் யூஸ் திஸ் சிம்பிள் ஆரோ மார்க். அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த 3 லைனையும் அதில் எழுதணும். ரைட் தீஸ் 3 lines. That means R2 gives R2 minus 3R1 and R3 gives R3 minus R1 and R4 gives R4 minus R1. இப்போ ஃபஸ்ட் ரோவில் நோ சேஞ்சஸ். ஸோ ரைட் த ஃபஸ்ட் ரோ as it is. Our second row is 0 minus 7 5. 0 minus 7 5. Third row is 0 minus 4 4. And last row is 0 minus 3 2. 0 minus 3 2. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இது 0வாக மாற்ற போகிறோம். அதாவது லாஸ்ட் ரோவில் மேக்ஸிமம் லாஸ்ட் ரோவிலேருந்து 0 ஆக்கிட்டே வர போகிறோம். இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 ஆகிடுச்சு, செகண்ட் எலிமெண்ட் 0 பண்ண போகிறோம். minus 3 இருக்குது. ஸோ லிசன், ஸோ R3ல சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா R3 gives out போட்டு லிசன்
செக் திஸ். இந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கிறத பாருங்கள். இந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கிறது என்ன இருக்குதுன்னு பாருங்கள். -4 இஸ் given. ஸோ -4 நம்ம எப்படி போடுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு R3 நாம் பை 4ஆல் டிவைட் பண்ணிடலாம். R3 4ஆல் டிவைட் பண்ணால் 1. இது 1 வந்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எதை 0 மாத்திரமோ அதுக்கு மேலே இருக்கிறது 1ன்னு இருக்கணும். ஓகேவா? இப்போ R3 ஃபஸ்ட்டு 4ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? R3 எப்படி கிடைக்குன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக 0ஆல் பண்ணும்போது என்ன வரும்? 0 வரும், -1 அண்ட் 1ன்னு கிடைக்கும். இஸ் இட்? 0 வரும், -1 வரும் அண்ட் 1ன்னு வரும். ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 0 ஆக்கலாம். திஸ் கிவ்ஸ் அவுட் R3 gives R3/4. First 2 rows as it is 1, 2, -1, 0, -7, 5. தேர்ட் ரோவில் மட்டும் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன எலிமெண்ட்னா 0, -1, 1. ஃபோர்த்து அப்படியே எழுதிக்கோங்க. இப்படி வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த எலிமெண்ட்டை நம்ம 0வாக மாற்ற போகிறோம். ஓகே, இப்போ எதை நம்ம 0 பண்ண போகிறோமோ அதுக்கு முன்னாடி இருக்க எலிமெண்ட் 1ஓ -1 இருக்கலாம். ஸோ இப்போ -1 வந்திருக்கு. லிசன், R4ல் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அப்போ R4 நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னு பாருங்கள். R4, லிசன், இப்போ these two are same sign, having same sign. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது தான் நமக்கு 0 வரும். -3 டைம்ஸ் R3. இங்கே 3ன்னு இருந்ததுன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே யூஸ் பண்ணது அதே மாதிரி தான். சப்போஸ் இங்கே 3 இருக்குதுன்னா இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுறோம். அதாவது சேம் சைனாக இருக்கும்போது மைனஸ், சேம் சைனாக ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது, ஹியர் ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ சேம் சைனாக தான் இருக்குது, சேம் சைன்னா மைனஸ் பண்ணணும். இப்போ -3 × R3. ஸோ ஃபஸ்ட்டு ரைட் R4 எலிமெண்ட் 0, -3, 2, 3 × R3 எலிமெண்ட்லாம் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். 0, -1, 1. This is equal to 0, -0, 0, -3 plus 3, -3 plus 3 we get 0, and then 2 - 3 is -1. This is our new R4. Okay, write this. R4 gives out R4 - 3R3. First write first row and second row, third row as it is. There is no change in these 3 rows. நமக்கு R4ல் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ R4 மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். 0, 0, 1. ஓகேவா? இப்போ வந்து இது 0 ஆக்கியாச்சு. நெக்ஸ்ட் இதுவும் 0வாக மாற்றலாம் நம்ம. ஓகே, இதை 0வாக பண்ணலாமான்னு பாருங்கள். லிசன். ஓகே, நெக்ஸ்ட்டு 0, 0, -1. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எலிமெண்ட் 0 பண்ண போகிறோம். ஸோ ஃபார் தட் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை திஸ் பை 7. இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா we get 0. ஃபார் தட் R3 gives out 7 R3 minus R2. ஸோ ஃபஸ்ட்டு 7 × first write all the R3 elements. R3 elements is 0, -1 and 1. Okay, minus R2. What is R2? R2 is this 0, -7, 5. Okay, this is equal to 0. 7 × 0, 0 - 0, 0. Then -7 plus 7, -7 plus 7. We get 0. This is equal to 7 - 5. We get 2. ஓகே, இப்போ R3 சேஞ்சஸ் முடிஞ்சிருச்சு. அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். R3 gives out 7 R3 minus R2. So listen, R3ல தான் சேஞ்சஸ். ஸோ ரைட் ஃபஸ்ட்டு 2 as it is. ஃபஸ்ட்டு 2 அப்படியே எழுதுகிறோம். 1, 2, -1, 0, -7, 5, 0, -1. சாரி, R3ல சேஞ்சஸ் இருக்குது. 0, 0, 2. நெக்ஸ்ட் R4ல் சேஞ்சஸ் கிடையாது. ரைட் as it is 0, 0, -1. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த -1 நம்ம 0வாக மாற்றணும்.
இது -1 எப்படி ஜீரோவாக மாற்றலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளை திஸ் பை 2 and then add these two. So R4 changes. R4 gives out 2 into R4. இப்போ 2 into R4 na -2 வரும். So if you add 2 with -2 we get 0. So plus R3. So different sign இருந்தால் add பண்ணுங்க, same sign இருந்தால் subtract பண்ணுறோம். So first 2 into R4 எலிமெண்ட்டை எழுதுகிறோம். Plus next R3 element 0 0 2. So this is 0. 2 into 0 0 plus 0 0 -2 plus 2 again 0. So last row fully get 0. So which implies R4 gives out 2 R4 plus R3 is 1 2 minus 1 0 minus 7 5 0 0 2 and 0 0 0 0 0 0. Okay, listen. First நம்ம எப்படி இது எக்லான் ஃபார்ம் மாற்றுறோன்னு பார்க்கலாம். listen, first ஆர்டர் எழுதுங்க. மினிமம் row of A is minimum of 4, 3 and that is 3. next எக்லான் ஃபார்ம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இது 1 இருக்கணும். A11 அவர் A11 எலிமெண்ட் should be 1. அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிற 3 எலிமெண்ட்டும் 0வாக மாற்ற போகிறோம். அது சேஞ்ச் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? லிசன், இதுக்கு அடுத்தது லாஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் 0வாக சேஞ்ச் பண்ணணும். 0 மாற்றியாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இதுக்கு மேலே இருக்க இந்த எலிமெண்ட்டையும் 0வாக பண்ணிட்டா தான் ஈஸியாக இருக்கும். இது 0 பண்ண பிறகு அப்புறம் இந்த லாஸ்ட் ரோவில் லாஸ்ட் எலிமெண்ட், அதாவது அடுத்த எலிமெண்ட் நம்ம 0வாக பண்ணணும். இந்த ஆர்டரில் தான் நம்ம 0 பண்ணணும் எக்லான் ஃபார்முக்கு, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு we are having 3 non-zero rows. Now it is in echelon form. It is in echelon form and there are how many rows are non-zero? There are, listen, leave this one. In the last one எல்லாமே 0 இருக்கு. So leave this. We get 3. There are 3 non-zero rows. So our rank is 3. Our rank is 3. That's all. இப்போ எக்லான் ஃபார்ம் மாற்றின பிறகு நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ இருக்குது நான்-ஜீரோவான்னு பார்க்குறோம். இப்போ நான்-ஜீரோ நமக்கு 3 வந்திருக்கிறதுனால ரேங்க்கு 3 அப்படின்னு போடுறோம். அண்டர்ஸ்டுட் திஸ்? Thank you, children.